அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் தொடர்பான தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களை நோக்கி இபிஎஸ் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 12 நாட்கள் சுற்றுப்பயணத்திற்கான பட்டியலை அதிமுக தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். அவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பான பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. அது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த தலைப்பில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து அதை கருத்தில் கொண்டு தொடர்ந்து இந்த சுற்றுப்பயணத்தை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே முதல் கட்டமாக அந்த சுற்றுப்பயண விவரம் என்பது வெளியாகி தற்பொழுது அந்த சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார். 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை முதல் கட்டமாக அந்த சுற்றுப்பயண விவரம் என்பது வெளியாகி இருந்தது. இதற்கிடையே இன்றைய தினம் தற்பொழுது 2ஆம் கட்டமாக அவர் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தொகுதிகளுக்கு செல்கிறார் என்பது தொடர்பான விவரம் வெளியாகி இருக்கிறது. 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது 24ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. 24ஆம் தேதி தொடங்கி 12 நாட்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் என்பது, அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்திற்கான அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில 24ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி தொகுதியிலும் அதே போல அறந்தாங்கி தொகுதியிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 25ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் விரலிமலை திருமயம் ஆகிய தொகுதிகளிலும், 26ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை தொகுதிகளிலும், 30ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தோம்னா காலையில சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, அதே போல மாலை நேரத்துல ராமநாதபுரம் பரமக்குடி திருவாடனை பகுதியிலையும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. 31ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் 31ஆம் தேதி மாலையில தூத்துக்குடி வடக்கு பகுதியில விளாத்திக்குளம் தொகுதியில அவர் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகள்ல அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. 2ஆம் தேதி பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய தொகுதிகளிலும், மாலை நேரத்துல திருநெல்வேலி புறநகர் பகுதியில ராதாபுரம், அதாவது வள்ளியூர் தொகுதியிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 4ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி ஆகிய 3 தொகுதிகளிலும், 5ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் அப்பாசமுத்திரம், அதே போல மாலை நேரத்துல தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், தென்காசி ஆகிய தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. 6ஆம் தேதி பார்த்தோம்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன் கோயில் ஆகிய தொகுதிகளிலும், 7ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி ஆகிய தொகுதிகளிலும், வெள்ளிக்கிழமை அதாவது 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய பகுதிகளை நோக்கி அவர் செல்ல இருப்பதற்கான அந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா.